ஹாய் எவ்ரிவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கிளாஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதாவது இங்கிலீஷ்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ற டைட்டில்ல. பப்ளிக் ஸ்பீக்கிங்னா என்ன? ஏதாவது ஒரு டைட்டில் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பப்ளிக்ல பேசணும். இல்ல கன்வர்சேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பேசுறதுக்கான சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் பண்றது, அந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இப்போ வீட்டில் இருக்கும்போது பேசுகிற இங்கிலீஷ் வந்து பப்ளிக்ல பேசுற இங்கிலீஷ் விட ரொம்ப டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ, அப்ப அந்த மாரி என்னென்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? அதே மாதிரி என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணணும்? அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ, அதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு அசெம்பிளில அ முன்னாள் இப்போ கரண்ட் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அ ஆதவ அர்ஜுனா வந்து பேசியிருப்பாரு. ஆ டிப்ளமேசி அப்படின்ற ஒரு வார்த்தைய அவர் பேசும்போது யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ, அப்ப அந்த டிப்ளமேசி அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய வார்த்தைகள் இருக்கு. இம்போசிங், சீக்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் பர்டன் இதெல்லாம் வந்து அப் டு டேட் கரண்ட் ஈவென்ட்ல ஒண்ணு ஒண்ணு நடக்கக்கூடிய வார்த்தை. இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ, இன்னைக்கு வந்து டிப்ளமேசி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து தொடர்ச்சியா நம்ம என்னென்ன வார்த்தைகள் பண்ணலாம். ஸோ, அப்ப டைட்டில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். விஜய் சீக்ஸ் சேஞ்சர்ஸ் ஃபண்டிங் ரேஷியோ அப்படின்னு இருக்கு. விஜய் சீக்ஸ் இடத்துல போட்டுங்க. முன்னாடி வந்து சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் ஃபண்ட் டு ஃபண்டிங் ரேஷியோ அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல சிஎம் சீக்ஸ் விஜய் சீக்ஸ் அப்படின்னும் போது இந்த சீக்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரியணும். சீக் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன நம்ம தெரியணும். இதனோட நவுன் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரியணும். இது வந்து பாஸ்ட்ல வந்துச்சுன்னா இந்த சீக் அப்படின்றதுக்கான பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த சீக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிப்ளமேசி அப்படின்ற வார்த்தைனா என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிப்ளமேசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். சால்விங் ப்ராப்ளம்ஸ் த்ரூ பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்மார்ட் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு சாதுரியத்தனமான பேச்சுவார்த்தை. அதாவது சாதுரியமான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது அ ஒரு ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்? பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்மார்ட் டிஸ்கஷன். அதாவது சாதுரியத்தனமான ஒரு டிஸ்கஷன் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்றோம்னா, அதுக்கு பேர் தான் இந்த டிப்ளமேசி. சரிங்களா? அதுக்கு பேரு தான் என்னது? டிப்ளமேசி. டிப்ளமேசி அப்டின்னா ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது சாதுரியமான பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நயமான அணுகுமுறை அப்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அதுதான் டிப்ளமேசி. ஓகேங்களா? டிப்ளமேசினா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுச்சா? சால்விங் ப்ராப்ளம்ஸ் த்ரூ பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்மார்ட் டிஸ்கஷன்ஸ். ஒரு ஸ்மார்ட்டான டிஸ்கஷன் எடுக்கிறது மூலியமா ஒரு சில ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் தான் டிப்ளமேசி. டிப்ளமேசின்னா என்ன? ராஜதந்திரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து ஸ்மார்ட்டான ஒரு சொல்யூஷன் குடுக்குறோம்னா, அதுக்கு பேர் தான் டிப்ளமேசி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. அப்படியே இந்த சென்டென்ஸ் பாருங்க. இப்ப சீக்ஸ் அப்படின்ற வார்த்தை. முன்னாடி பார்த்தோம்ல சிஎம் விஜய் சீக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அப்போ அந்த சீக்ஸ் அப்படின்னா, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சீக்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோருதல், நாடுதல், விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கோருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு தொடர்பாக இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் அப்படின்னா, அதை தான் கோருதல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நாடுதல்னா சேம் அதே மீனிங். சரிங்களா? விரும்புதல் அப்படின்னாலும் சீக்ஸ் அப்படின்ற மீனிங்ல வருது. அப்போ சீக்ஸ்னா என்ன அர்த்தம்? கோருதல், நாடுதல், விரும்புதல். சீக் பாருங்க. சீக் அப்படின்னா வெர்பு. இதனோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி சீக்கிங் அப்படின்னா கோருதல்னு அர்த்தம். நாடுதல்னு அர்த்தம். விரும்புதல்னு அர்த்தம். சீக்கிங் அப்படின்னா. சீக்னா அது வெர்ப் ஃபார்ம். கோரு, நாடு, விரும்பு அப்படின்னு வந்துரும். சரிங்களா? பேஸ் வெர்ப் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப அதெல்லாம் நம்ம டீப்பா போக வேணாம். ஸோ, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் த எஜுகேஷன் பாலிசி. அதாவது அப்போ இங்க மீனிங் என்ன? முதலமைச்சர் விஜய் சேஞ்சஸ் இன் த எஜுகேஷன் பாலிசினா ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வியினுடைய அந்த கொள்கைகள்ல என்ன மாற்றத்தை விரும்புகிறார், மாற்றத்தை கோருகிறார்ன்னு அர்த்தம்.
இப்ப இந்த மாரியான வார்த்தைகள்லாம் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஒரு கவர்ன்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும். இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம் இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறாரு. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறாரு அப்படின்னா, அப்போ அந்த சீக்ஸ் அப்படின்னா கோருதல், நாடுதல், விரும்புதல் அப்படின்ற வார்த்தைகள நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்போ சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் த எஜுகேஷன் பாலிசி. அப்போ முதலமைச்சர் விஜய் எஜுகேஷன் கொள்கையில கல்வி சார்ந்த கொள்கைகள்ல ஒரு சில அ சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கோருகிறார். கோரிக்கையை முன்வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் த ஃபண்டிங் ரேஷியோ. இப்ப இந்த ஃபண்டிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நெறைய கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வரும். உதாரணத்துக்கு இப்ப ரீசென்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா 100 டேஸ் வந்து 125 டேஸா கன்வெர்ட் ஆச்சு. ஸோ, அப்ப அந்த ஃபண்டிங் ரேஷியோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குடுங்க. ஏன்னா, ஃபினான்ஷியல் பர்டன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அதிகமாகும். இந்த மாரி ஒரு ஃபினான்ஷியல் அ ரேஷியோ இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ, அப்போ இங்க மீனிங் என்ன அப்படின்னா, சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் த எஜுகேஷன் பாலிசி பார்த்தாச்சு. டூ ஃபண்டிங் ரேஷியோ. அந்த ஃபண்டிங் அவங்க கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய அந்த ஃபண்டிங் அந்த ரேஷியோல எங்களுக்கு வந்து சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு மீனிங்க தருது. அடுத்து சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் த சேஞ்சஸ் டூ த ப்ரொப்போஸ்டு பில். அதாவது ஏற்கனவே ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மசோதாவ சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி ஒரு மசோதாவ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க சட்டசபையில அப்படின்னா, முன்னாடி. அப்போ சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் இன் த சேஞ்சஸ் டூ த ப்ரொப்போஸ்டு பில். இந்த வராது இந்த இடத்துல டூ த தான் வரும். சரிங்களா? டூ த ப்ரொப்போஸ்டு பில்னா ஏற்கனவே ஏதோ ஒரு பில் ஒண்ணு பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படி பாஸ் பண்ண ஒரு பில்ல சிஎம் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் டூ த ப்ரொப்போஸ்டு பில். அப்போ இந்த இடத்துல சீக்ஸ் அப்படின்னா என்ன? அததான் நம்ம பார்க்கணும். கோருதல், நாடுதல், கோரிக்கையை முன்வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இதே கொஸ்டின் ஃபார்ம்ல வந்தா எப்படி அர்த்தம்? டஸ் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ். அப்போ இந்த இடத்துல மீனிங் என்ன? சீக்ஸ் அப்படின்னா, இப்போ டஸ் விஜய் சீக்ஸ் சேஞ்சஸ் முதலமைச்சர் வந்து ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாரா? இல்ல கோருகிறாரா? அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லிக்கலாம். நோன்னா நோன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இப்ப சீக் அப்படின்ற வார்த்தையினுடைய இது வந்து பிரசன்ட் வெர்பு. பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சாட். சீக்கிங்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஸ் சீக் அப்படின்றதோட இதுக்கு இந்த சீக் அப்படின்ற வார்த்தைக்கு தனியான நவுன் கிடையாது. ஓகேங்களா? ஆனா இதுக்கு இணையான நவுன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச். சரிங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் ரொம்ப கொஞ்சம் டெப்த்தா பார்த்தோம். சீக்னா தேடுன்னு அர்த்தம். கோருதல்னு அர்த்தம். கோருதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அத சொன்னேன். அப்ப ஆஸ்க் ஃபார், லுக் ஃபார் இதெல்லாம் சேம் மீனிங்ல வரும். லுக்கிங் ஃபார்னாலும் கோருகிறார். தேடுகிறார் அப்படின்ற மீனிங்ல வரும். அப்ப சீக்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? கோருதல், நாடுதல், விரும்புதல். நாடுதலும் வரும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் லுக்கிங் ஃபார் எ ஜாப். ஐ அம் லுக்கிங் ஃபார் எ ஜாப் அப்படின்னு கேட்டா, நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ வேலையை நாடிக்கொண்டிருக்கிறேன். வேலையை விரும்புகிறேன் அப்படின்ற மீனிங்லயும் அந்த லுக்கிங் ஃபார் அப்படின்னு வரும். லுக் ஃபார் அப்படின்றதோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் லுக்கிங் ஃபார். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. அடுத்தது சிஎம் அதான் விஜய் சீக்ஸ் பெட்டர் கவர்னன்ஸ். விஜய் வந்து என்ன கோருறாரு? பெட்டர் கவர்னன்ஸ். ஒரு நல்ல நிர்வாகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோருகிறார். ஏதாவது சொல்றார். கோருகிறார்னா முன்வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சிஎம் சேஸ் நியூ ஸ்கீம் இம்போசஸ் ஃபினான்ஷியல் பர்டன். இது வந்து 2வது டைப் ஆஃப் சென்டென்ஸ். சிஎம் சேஸ் நியூ ஸ்கீம் இம்போசஸ். இந்த சிஎம் ஏதோ சொல்றாரு. நியூ ஸ்கீம் இம்போசஸ் ஃபினான்ஷியல் பர்டன். அப்போ இந்த இடத்துல சிஎம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? புது ஸ்கீம் இம்போஸ் பண்ணுது. அப்போ இம்போஸ் பண்ணுதுன்னா என்னது? சுமத்துகிறது, ஏற்படுத்துகிறது, விதிக்கிறது அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேங்களா? இம்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ண ஏற்படுத்துகிறது. ஏதோ ஒரு ஒண்ண சுமத்துகிறது. இப்போ பழி சுமத்துதல் அப்படின்லாம் வரும்ல. பாரம் சுமத்துதல், வரி விதித்தல் அப்படின்லாம் வரும்ல. அப்போ இம்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படுத்துகிறது, சுமத்துகிறது, விதிக்கிறது அப்படின்ற 3 விதமான மீனிங்ல வருது. அப்போ சிஎம் சேஸ் நியூ ஸ்கீம் ஏதோ ஒரு புது திட்டம் என்ன பண்ணுதாம்? ஏற்படுத்துதாம். என்ன ஏற்படுத்துது? ஃபினான்ஷியல் பர்டன்னா நிதி சுமையை ஏற்படுத்துது. அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். இப்ப இம்போஸ் பத்தி பார்க்கலாம். இம்போஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி விதிக்கிறது, சுமக்கிறது, ஏற்படுத்துகிறது அப்படின்ற மீனிங்ல வரக்கூடிய வார்த்தையா இருக்கு. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த அப்போசிஷன்
அலீக்டு. அலீக்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வார்த்தை அலீக்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த அப்போசிஷன் அலீக்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அலீக் அப்படின்னா குற்றம் சுமத்துன்னு அர்த்தம். அலீக் அப்படின்னா குற்றம் சுமத்துன்னு அர்த்தம். அலீக்டுனா பாஸ்ட்ல குற்றம் சுமத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ த அப்போசிஷன் அலீக்னா அப்போசிஷன் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சுமத்துனாங்க. த அப்போசிஷன் அலீக்ட் தட் த நியூ ஸ்கீம் imposes financial burden. The new scheme imposes financial burden அப்படின்ற மீனிங்கை தருது. ஓகேவா? அப்போ நியூ ஸ்கீம் இம்போசஸ் ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படின்னா என்ன சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல? த அப்போசிஷன் அலீக்ட் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. த அப்போசிஷன் அலீக்ட் தட் த நியூ ஸ்கீம் புது ஸ்கீம் ஆனது எதை ஏற்படுத்துதா? நிதி சுமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்துறாங்க. த அப்போசிஷன் அலீக்ட் தட் அப்படின்னா த அப்போசிஷன் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. என்னவா? புது ஸ்கீமு நிதிச்சுமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல இம்போஸ்னா என்ன? ஏற்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சு. அப்போ இம்போஸ்னதை கொடுத்துருக்கோம் பாருங்க. இம்போஸ்னா வர்பு. இம்போஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் இம்போஸ்ட். இம்போஸ் அப்படின்னா என்ன? விதி, சுமத்து, ஏற்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லெவின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். வரி விதி அப்படின்னு அர்த்தம். அதுவும் இம்போஸ் மாதிரியான வார்த்தை தான். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபேமிலிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ஃபினான்ஷியல் பர்டன் அப்படின்றாங்க. ஃபேமிலிஸ் என்ன குடும்பங்கள் என்ன செய்கிறாங்களாம்? ஸ்ட்ரகிள்னா ஒரு ஒரு இப்போ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? ஃபேமிலிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ஃபினான்ஷியல் பர்டன். அப்போ அதிகமான நிதி சுமையால் குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேவா? அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. த கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பியர் அன் அடிஷ்னல் பர்டன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான பியர் இருக்கு. பிஏஆர் அப்படின்னா ஒன்று வந்து தாங்கி கொள்ளுதல் அப்படின்றதும் பியர் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுது. பியர் அப்படின்னா கரடியை பற்றியும் வைல்ட் அனிமல் பற்றி பேசுகிறக்கூடிய வார்த்தையும் பியர் அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? பியர் அப்படின்றது வந்து சுமத்துதல், தாங்குதல், சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம். இன்னொரு பியர்னா என்ன? நவுன்ல வரக்கூடிய வைல்ட் அனிமல் கரடி. ஓகேங்களா? அப்போ பியர்னா நிறைய டைம் சொல்லுவோம்ல, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் தாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த பியர். சகித்துக்கொள், ஏற்றுக்கொள், தாங்கிக்க, வலியை தாங்கிக்க. பியர் த பெயின் அப்படின்னா வலியை தாங்கிக்க. யூ ஷுட் பியர் த பெயின்னா நீ கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த வலியை தாங்கிக்கணும். அப்போ அந்த பியர் அப்படின்னா வெர்பு தாங்கிக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேப்பா. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ கேனாட் பியர் த பெயின் அப்படின்னா என்னால் ஐ கேனாட் பியர் அப்படின்னா என்னால் வலியை தாங்க முடியல. ஐயோ என்னால் அந்த வலியை தாங்க முடியலையே அப்படின்னு கத்துமோல்ல. ஸோ அப்போ அதுக்கு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஐ கேனாட் பியர் த பெயின் அப்படின்னா என்னால் வலியை தாங்க முடியல. அடுத்தது ஷி போர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் பிரேவ்லி. இப்போ பியர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன போர் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா பியர்னா ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அதனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் போர். ஓகேங்களா? பியர்னா பாஸ்ட் ஃபார்ம் வந்து போர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஐ கேனாட் பியர் த பெயின். என்னால் வலியை தாங்க முடியல. பியர்னா ஐ கேனாட் பியர்னா தாங்க முடியலன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஷி போர் அப்படின்னா அவ தாங்கிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? போர் அப்படின்னா பாஸ்ட். அப்போ ஷி போர் அப்படின்னா அவ வலியை தாங்கினாள். அவ தாங்கிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். வலி இல்ல. ஷி போர்னா அவ தாங்கிக்கிட்டா எதை? ஷி போர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் பிரேவ்லி. அவ எல்லா தடைகளையும் எல்லா சிரமங்களையும் தைரியமாக தாங்கிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதா? அப்ப பியர்னா தாங்குன்னு அர்த்தம். கேனாட் பியர்னா தாங்க முடியலன்னு அர்த்தம். அப்ப ஷி போர் அப்படின்னா தாங்கிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். ஷி போர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் பிரேவ்லி அப்படின்னு அர்த்தம். அப்போ அவ எல்லா விதமான டிஃபிகல்ட்டிஸும் தாங்கிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. கவர்மெண்ட் வில் பியர் த எக்ஸ்பென்சஸ். ஒரு சில டைம்லலாம் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ ஒரு ஸ்கீம் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்றாங்கன்னா, அப்போ அதில ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கான கூடுதல் செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த செலவுகளை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் தான் பியர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுது. அப்போ த கவர்மெண்ட் வில் பியர் த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவுகளை அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற மீனிங்ல வருது.
ஓகேங்களா? அடுத்தது. த பிரிட்ஜ் கேன் பியர் ஹெவி லோட்ஸ். இப்போ ஒரு பாலம் இருக்கு. நம்ம இந்த பாலத்த பார்த்து ரொம்ப கொஞ்சம் பெருமையா பேசுறோம். இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல கட்டுன பாலம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவு லோட் போனாலும் தாங்கிக்கும். எவ்வளவு ஹெவியான லோட் போனாலும் தாங்கிக்கும். அப்படின்னு சொல்லும்போது, த பிரிட்ஜ் கேன் பியர் ஹெவி லோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேங்களா? த பிரிட்ஜ் கேன் பியர் ஹெவி லோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரிட்ஜ்லாம் என்ன செய்யுமா? எல்லா விதமான கனரக அந்த எடையும் தாங்கிக்கும் அப்படின்னு அர்த்தம். த பியர் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். அப்போ இதுதான் கரடி. த பியர் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட்னா கரடிகள் வந்து கரடி வந்து என்ன எங்க வாழுமா? காட்டுல வந்து வாழும். அப்ப பியர் அப்படின்றது தாங்கிக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்துக் கொள்ளுதல் என்ற மீனிங்லயும் வருது. அதே மாரி கரடிய பத்தி சொல்லும்போது அதே பியர் தான் சொல்றோம். ஓகே. அடுத்தது த ஸ்டேட் வில் பியர். இந்த இத பாருங்க. த ஸ்டேட் வில் பியர். நான் என்ன சொன்னேன்? ஒரு வெர்புக்கு முன்னாடி எப்பப்பலாம் வில் வருதோ, ஒரு சென்டென்ஸ்ல வில்லு பிளஸ் வெர்ப் சேர்ந்துச்சுன்னா, அது எந்த மாதிரி சென்டென்ஸ வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் வரப்போற ஃபியூச்சர பத்தி குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ த ஸ்டேட் வில் பியர் த ஃபினான்ஷியல் பர்டன் அப்படின்னா, அந்த இனிமேல் எதிர்வரக்கூடிய அந்த நிதி செலவுகளை, நிதி சுமையை வந்து என்னவா? அந்த மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இது. அப்போ வில் பியர்னா தாங்கிக்கும், ஏற்றுக்கொள்ளும். வில் பியர்னா இனிமேல் வரப்போற காலங்கள்ல ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த வார்த்தை 3வது ரோல் அவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம இந்த வார்த்தைகள்லாம் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி பேசும்போது, புதுசா ஒரு அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்தையோ, இல்ல ஒரு கொள்கையோ செயல்படுத்துது அப்படின்னா, ரோல் அவுட் அப்படின்ற வெர்ப் வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அப்போ ரோல் அவுட் அப்படின்னா என்ன? அமல்படுத்துதல், புதிய திட்டம் அல்லது சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்குதல், இல்லன்னா அறிமுகப்படுத்துதல் அப்படின்ற மீனிங்ல நம்ம ரோல் அவுட் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு பாருங்க, தி கவர்மெண்ட் ரோல்ட் அவுட் எ நியூ ஹெல்த் ஸ்கீம். அப்போ என்ன அர்த்தம்? பாருங்க. அதிகாரப்பூர்வமாக தொடங்குதல் தான் நம்ம அறிமுகப்படுத்துதல், அமல்படுத்தல் அப்படின்ற மீனிங் தான் ரோல்ட் அவுட் வருது. சரிங்களா? ரோல் அவுட்ன்னு சொல்லிக்கோ. அப்ப த கவர்மெண்ட் ரோல்ட் அவுட் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமா தொடங்குனாங்க அப்படின்னு வரும். த கவர்மெண்ட் ரோல்ட் அவுட் இல்ல அறிவிச்சாங்க. எ நியூ ஹெல்த் ஸ்கீம். ஒரு புதுவிதமான ஹெல்த் ஸ்கீம கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்களாம்? அறிவிச்சாங்களாம் அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க ஸ்டெம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸ்டெம்னா நம்ம தண்டு அப்படின்ற தாவரத்தினுடைய தண்டு பகுதி அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? பட் ஸ்டெம் அப்படின்னா மீனிங் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, காரணமாக இருத்தல், தோன்றுதல், உருவாதல் அப்படின்ற மீனிங்லயும் ஸ்டெம் அப்படின்ற வெர்ப் வந்து வருது. ஓகேங்களா? இங்க பாருங்க. த ப்ராப்ளம் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் புவர் பிளானிங். இந்த ப்ராப்ளம் எதன் காரணமாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் த புவர் பிளானிங். ரொம்ப மோசமான ஒரு திட்டமிடலால தான் இந்த பிரச்சனையானது ஏற்படுத்துகிறது, உருவாகிறது. அப்போ ஸ்டெம்னா என்ன? உருவாதல், இதற்கு காரணமாக இருத்தல். இந்த ப்ராப்ளத்துக்கு காரணமா என்ன இருக்குதா? புவர் பிளானிங் தான் இருக்குதா? ஓகேங்களா? புரியுதா? ஸ்டெம்னா காரணமாக இருத்தல், உருவாதல், தோன்றுதல் அர்த்தம். அப்போ ஃப்ரம் புவர் பிளானிங்கால தான் இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகுது, காரணமா இருக்கு. இந்த ப்ராப்ளம் உருவாக காரணமா இருக்கிறது என்ன? புவர் பிளானிங். ஓகேங்களா? அடுத்தது. The crisis stems from economic planning. The crisis stems from economic planning அப்படின்னு சொல்லும்போது, எக்கனாமிக் டிஃபிகல்டீஸ் இல்ல எக்கனாமிக் பர்டன் சொல்லிக்கலாம். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எதன் காரணமாக வருதா? எக்கனாமிக் பேஸ்டு சம்மந்தமா வருது. அப்ப ஸ்டெம்னா என்ன? ஏற்படுத்துதல், உருவாதல் அர்த்தம். சரிங்களா? இங்க பாருங்க அடுத்தது. மோர் ஆக்சிடென்ட்ஸ் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் நெக்லிஜென்ஸ். அதாவது நெறைய ஆக்சிடென்ட்டுகள் எதன் காரணமாக உருவாகுதா? நெக்லிஜென்ஸ் அலட்சியத்தால தான் ஏற்படுத்துது, உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டெம்னா என்ன? ஏற்படுதல், உருவாதல்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அடுத்தது பாருங்க. த டிஸ்பியூட்னா தகராறு. ஒரு சின்ன சின்ன தகராறு. த டிஸ்பியூட்ஸ் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் பாலிசி ஃபெயிலியர்ஸ். அதாவது கொள்கை ரீதியான ஏதோ ஒரு தோல்வி ஏற்படுத்தும் போது, சின்ன சின்ன தகராறு வந்து ரைஸ் ஆகும். அது எதனால ஏற்படுது? அப்ப ஸ்டெம்னா ஏற்படுகிறது, உருவாகுதுன்னு அர்த்தம். தகராறு ஏற்படுகிறது. எதனால? ஃப்ரம் பாலிசி ஃபெயிலியர்ஸ். ஓகேங்களா? புரியுதா? ஓகே.
ஓகே. அப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்த்தது. இந்த 4 வார்த்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப அதிகமா கொண்டு போ வேணாம். இன்னும் நெறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி 8:45க்கு இரவுல ஒவ்வொரு நாள் இரவு 8:45க்கும் லைவ் இருக்கு இங்கிலீஷ் கிளாஸ். அதுக்கு வாங்க. நம்ம நெறைய வார்த்தைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. நம்ம இது சம்மந்தமா கன்டினியூவேஷன் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ. தொடர்ந்து இணைந்திருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 வார்த்தை பார்த்தோன்னா, 10 நாளுக்குள்ள 100 வார்த்தை பார்க்கலாம். நெறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஃப்ளூயன்ட்டா பேச முடியும். தேங்க் யூ. வி வில் மீட் டுமாரோ அட் தி சேம் டைம். பை. டேக் கேர்.